ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்திக்கு ஒரு வெஜ் குருமா தான் செய்ய போறோம். அது சீக்கிரமா செய்யற மாதிரி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஸ்டவ் பத்த வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடேறிச்சு. இப்ப இதுல நீங்க கடுகு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊர்ல பண்டிகை போட்டிருக்கிறதுனால நம்ம கடுகு சேர்க்கறது இல்ல. இப்ப இதுல நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீட் நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இப்ப இந்த வெங்காயம் வதங்குறப்பயே இந்த எண்ணெயிலேயே நம்ம காய்களையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்ப அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகா கட் பண்ணியிருக்கோம், 2 கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு. எல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலே வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காய் வதங்குறப்பயே இதுல நம்ம தூள் உப்பு கொஞ்சம் தான் சேர்த்துக்கலாம். ஒரு 5ல இருந்து ஒரு 7 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்க காய. இதோட நம்ம முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். காயில நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம ஒரு 2 தக்காளி எடுத்து அரைச்சு எடுத்திருக்கோம், அது இதோட சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. மசாலாலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, நம்ம கிரேவி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம செஞ்சு வச்ச சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.